சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். சார், கோடீஸ்வர யோகம். இந்த கோடீஸ்வர யோகத்துக்கு ராசிநாதன் நட்சத்திரம் இதெல்லாம் இருந்தாலும் நம் அன்றாடம் வசிக்கக்கூடிய வீட்டினுடைய வாசல், அதனால தான் அதுக்கு தலைவாசல் என்று பேர். இந்த தலைவாசல் அமைப்பாக அமைஞ்சுக்கிட்டோம்னா இந்த கோடீஸ்வர யோகத்தை எப்பொழுதும் தக்க வைக்கலாம். இந்த ராசிக்கும் வாஸ்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறோம். ராசிங்கிறது அந்தந்த தசாபுத்திகள் வரும் பொழுது நமக்கு சில யோகங்களும் சில யோக பலன்களும் கிடைக்கும். ஆனால் எப்போதுமே நிரந்தரமாக நமக்கு வரக்கூடியதை, நமக்கு வந்திருக்கக்கூடியதை தக்க வைக்கிறதுக்கு பேர் தான் வாஸ்து அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம எல்லாத்துக்கும் இந்த கோடீஸ்வர யோகம் முக்கியம். ஏன்னா பணம் முக்கியம், நான் உள்பட. அந்த பணம் சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், உழைக்கிறோம், அதை தக்க வைக்கணும், அது தங்கணும். அதனால தான் தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, எத்தனை லட்சுமி இருந்தாலும் தங்குக அப்படின்னு அதுக்கு லட்சுமியாக சொன்னாங்க. அப்போ இப்படிப்பட்ட இந்த கோடீஸ்வர யோகத்துக்கு 12 ராசிகளுக்கு உண்டான அதிர்ஷ்ட தலைவாசல் அதை பார்த்துக்கிட்டாலே போதும். இல்லை சார், வாஸ்துனா எல்லாமே சரி பண்ணணும்னு சொல்கிறாங்களே. தலைவாசல் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக வரும் அப்படின்னு அர்த்த சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், அர்த்த சாஸ்திரங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் அர்த்த சாஸ்திரம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்றைக்கி வீடு கட்டும் பொழுது வாசக்கால் வைக்கிறதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது, அது ஏன் சிறப்பாக செய்கிறதுனா குலதெய்வத்தை அங்கே நிலைநிறுத்தி அந்த குலதெய்வத்தினுடைய அருளால், காவல் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினாலும் இந்த வீட்டில் எந்த கோளாறும் இல்லாமல் வரக்கூடியது வந்தது தங்குக அப்படின்னு அர்த்தம். அதனால தான் திருமண காலகட்டத்தில் கூட பெண்களை கூட நம்ம புது பெண்ணை உள்ள வீட்டுக்குள்ளே முத அழைக்கிறது, பெத்த தாயை அழைக்கிறது, நம்ம கோமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பசு அழைக்கிறது, இதெல்லாம் வாசக்காலை தாண்டி வந்துச்சுன்னா முக்காவாசி வாஸ்து குறை நீங்கும். அவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த வாசக்காலை நம்ம அமைச்சிக்கணும். சார், இதில் எனக்கு நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது சார். அதுக்காக தான் நம்ம இந்த டிவியில் மட்டும்தான் விசேஷ இதுவே கொடுக்குறது. பொதுவாக ஒரு ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இடம், வசிக்கக்கூடிய இடம் அல்லது தாயார் ஸ்தானம், இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அந்த 4ஆம் இடத்தை கணக்கு பண்ணி தானே சார் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது மட்டும் காரணம் அல்ல. அந்த ராசிநாதன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய விஷயத்தையும் கணக்கில் எடுக்கணும். அது மட்டும் காரணம் இல்லை, சில பிரச்சனைகள் மூலமாக எடுக்கப்பட்டக்கூடிய அபூர்வ விஷயம்தான் இந்த வீட்டு தலைவாசல் கோடீஸ்வர யோகம் தங்குவதற்கு. இப்பேற்பட்ட சிறப்பில் லக்னாதிபதி ராசிக்கு பார்க்குறதா, ஏன் சார் லக்கணத்துக்கு மட்டும் பார்க்குறோம், நட்சத்திரத்துக்கு பார்க்குறையா, இப்படி நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். முன்னோர்கள் சூட்சமாக சில விஷயங்கள் வச்சாங்க. ஒரு ராசியில் நட்சத்திரங்கள்னு வச்சான். ஒரு உதாரணமாக மிதன ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிருகசீரிஷம் இருக்கும், திருவாதிரை இருக்கும், புனர்பூசம் இருக்கும் இல்லையா. 4 பாதங்கள் 3 நட்சத்திரங்கள். இது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அதிபதி இருந்தாலும் இது எல்லாம் ஒரு கட்டத்துக்குள் அடக்கம். மனிதா வாழ்க்கை கட்டத்துக்குள் இருந்தால், வட்டத்துக்குள் இருந்தால் சிறப்பு பெறுவாய் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த ராசி சக்கரத்தினுடைய சூட்சம். அதனால் ராசிக்கு பார்த்து வாசல்படி வச்சுக்கிட்டாலே நட்சத்திரங்களும் அதில் உள்ளடக்கும். சரி, இது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை சார், இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறோம், கணவன் மனைவி 2 பிள்ளைகள். அப்போ 4 பேர்த்துக்கு 4 திசையா அப்படின்னு எடுக்கிற ஒரு கேள்வி எழுவும் நமக்குள்ள. இது அற்புதமான கேள்வி. இதற்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத் தலைவருக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சரோஜா இல்லம், சாந்தி இல்லம், லட்சுமி இல்லம்னு போடுவாங்க. மனைவி பேர்லேயோ, மக பேர்லேயோ, அப்பா பேர்லேயோ. ஏன் இல்லைன்னு போடுறாங்கன்னா, இல்லைன்னே சொல்லக்கூடாதான், அந்த வீட்டில் லட்சுமி தங்குமா, அதனால் அந்த மனைவி பேரை போடுவாங்க. ஆனால் அந்த வீட்டினுடைய வாஸ்து குடும்பத் தலைவருக்கே அமைப்பாங்க. அப்போ குடும்பத் தலைவருக்கு அமைச்சாலே குடும்பத் தலைவர் அண்டி தானே மனைவி அண்டி தானே குழந்தைகள், அப்படி தான் நம்ம முன்னோர்கள் வச்சாங்க. அதனால் குழப்பிக்கொள்ள வேண்டியதில்லை, குடும்பத் தலைவருக்கே வாஸ்து பார்க்கப்படும். பையன் இருக்கிறான் சார், பையன் கல்யாணம் ஆகி அவன் தனி கொடுத்துடும் போகும் பொழுது அவனுடைய ஜாதகம் பார்க்கப்படும். மொத்தத்தில் குடும்பத் தலைவருக்குள்ளது அனைத்தும் அடங்கும். சார், அது வேறு நட்சத்திரமாக இருந்தால் அப்படின்னா அதுக்கு தான் லக்னம்னு ஒன்று வச்சாங்க கடந்து.
அந்த லக்கணத்துக்குள் இது எல்லாம் அடக்கப்பட்டதுங்கிறதுனால தான் 12 கட்டங்கள் அப்படின்னு அமைக்கப்பட்டது. ஸோ இது எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போது இந்த கோடீஸ்வர யோகத்தை நம்ம சர்வம் நேயர்களுக்கு இது முடிக்க எனக்கு வீட்டு வாசல் முடிக்க வந்து தங்கலை சார், அல்லது வீட்டில் இருக்கிறது எல்லாம் கொண்டு வந்து வச்சாலே செலவினம் ஆயிடுது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த விஷயத்தை நீங்களும் தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கும் தெரிய வைத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் இன்னும் பெரிய அரிய விஷயங்களை பார்க்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலமா பெரிய பலன்களை அடைவீங்கன்னு சொல்லி அண்ணாமலையார் அடுறாக 12 ராசிகளுக்கு உண்டான தலைவாசல் எந்த பகுதி, உங்களுக்கு கோடீஸ்வரத்துவம் எப்பொழுது. மிதுன ராசி நேயர்களே, நகைச்சுவை உணர்வு கூடியவங்க, கூட பிறந்தவங்களே எதிரியாக வருவாங்க, ஊருக்கெல்லாம் பலன் சொல்லலாம், தன்னுடைய விஷயத்தில் தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படும். 2 பேர் சண்டை போடுறாங்க, அதை சமாதானமே பண்ண முடியல, மிதுன ராசிக்காரர்கள் பேர் தான் சமாதானம் இருக்கிறது. அதை ஏற்றுக்குவாங்க. சமாதானம் பண்ணுறது பெருசு கிடையாது, அவங்க ஏற்றுக்கக்கூடிய அமைப்பு சார். மிதுன ராசிக்காரர்கள்லாம் சொந்த வீடு வாங்கணுங்கிற எண்ணமே எல்லாமே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லது சொந்த வீடை தக்க வைக்கணும், அல்லது வாங்கின வீடை கட்ட முடியல, அல்லது இடம் வாங்குறதுக்காக கொடுத்த பணம் லாக்காக இருக்குது, இது வர முடியல. இப்படி பல்வேறு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு எந்த தலைவாசல் உகந்தது அப்படின்னா மேற்கு பார்த்து இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பு கோடீஸ்வர யோகத்தை தரும். உங்கள் உழைத்த காசு தங்கும். இது முடிக்க உங்ககிட்ட இப்போ பலனை கேட்டு வளர்ந்துட்டு போயிட்டாங்க, நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கே உங்கள் பிரதிபலன் தக்க வச்சு உங்களுடைய சொத்து பத்துகள், உங்களுடைய அஸ்திவாரம் சொல்லக்கூடியதை நிலை நிறுத்தக்கூடிய அமைப்பு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் இந்த மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய தலைவாசல். சார் இந்த மேற்கு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது சார். எல்லாத்துக்குமே யோசிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி கிடந்தது. அப்போது இந்த மேற்கு எந்த பகவானுக்கு உகந்தது அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் கூட சார் தந்திரம் வேணாம், மந்திரம் வேணாம், எந்திரத்தனமாக உழைச்சேன் சார், அதை தக்க வைக்கணும் இல்லையா. தந்திரம் வேணாம், மந்திரம் வேணாம், எந்திரத்தனமாக இருக்கணும். அந்த எந்திரத்தனமாக உழைச்சதை தக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு படி மேலே ஏறலை சார், நான் ஏறி ஒரு குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரி குப்பம் சனீஸ்வரரை போய் பாருங்கள். கடந்து இந்த திருவண்ணாமலை டு வேலூர் போகிற வழியில் பட வீடுன்னு இருக்குது. அந்த பட வீட்டில் ஏரி குப்பம் அப்படின்னு ஆட்டோ வசதி, கார் வசதி போகக்கூடிய அற்புதமான அமைப்பு. ஆரணி டு பட வீடு வரையில் இருக்கக்கூடியது ஏரி குப்பம் அப்படின்னு பேர். அந்த ஏரி குப்பத்தில் இருக்கக்கூடிய எந்திர சனி பகவான் கோயில் உங்களுடைய வாழ்க்கையை எந்திரத்தனமாக நீங்கள் உழைத்த உழைப்பை உங்களுக்கு மேற்கு பார்த்து ஒரு வாசலை அமைத்து கொடுத்து உங்களுக்கு தக்க வைத்து கோடீஸ்வர யோகத்தை அருளி நிறையா மிதுன ராசிக்காரர்கள் உடல் பருமனாக இருக்கிறது, தொப்பை விடுகிறது, அல்லது கால் வலியில் அவஸ்தைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மேற்கு பார்த்த வாசப்படியில் இருந்தால் நிவர்த்தி ஆயிரும். அதே போல் உழைத்த காசு உங்கள்கிட்ட பலன் கேட்டு உழைச்சிட்டு உங்களே எதிரியாக பார்க்குறவங்களுடைய தன்மை மாதிரி நீங்கள் உழைத்த காசு உங்கள்கிட்டே நிற்கக்கூடிய ஒரு அது அமைப்பு. இப்படி ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறது தான் எந்திர சனி பகவான் சொல்லக்கூடியது. இங்கே போகும்பொழுது இந்த காக்காவுக்கு பிடிச்ச காரா பூந்தி மிச்சர் இந்த மாதிரி வாங்கிட்டு போங்க. கோயிலுக்கு வெளியில் உங்கள் இது கையிலாக வாரி தூத்து அப்படின்னா 2 கையால் வாரி தூத்துனீங்கன்னா நிறைய காகங்கள் வந்து சாப்பிடும். அதாவது நம்ம முன்னோர்கள் மாமனார் மாமியார், என் மாமியார் நான் இருக்கிறப்ப என்னை திட்டினா சார் பரவாயில்ல, இப்போ இல்லை போடு சாப்பிட்டு போட்டோம். அப்போ முன்னோருடைய ஆசீர்வாதம் மூலியமாகவும் இந்த எந்திர சனிபவன் மூலியமாகவும் உங்கள் கோடீஸ்வர யோகம் தங்குக, நிலை நிறுத்துக, அபிவிருத்தி அடையுங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்குங்க. அப்படி ஒரு அற்புதமான ஆலயம். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு மேற்கு சார் என்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வீட்டு தெய்வம்னு இருக்கும். ஒரு பொட்டியில் வச்சு சாமி கும்பிடுவாங்க, அல்லது அந்த பொட்டியை கோயிலில் வச்சுருப்பாங்க. குல தெய்வம் உபாசனை தெய்வத்தை காட்டிலும் வீட்டு தெய்வத்தை மிதுன ராசிக்காரர்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நேரில் போய் வழிபாடு பண்ணுறது, நித்தமும் அதை நினைத்து பிரார்த்தனை பண்ணுறது, வெள்ளை கலர் புஷ்பங்கள் சாத்துறது, இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த மேற்கு பார்த்த வாசல் இப்படி அமையும். ஒரு கால் நீங்கள் ஏற்கனவே வீடாக இருந்தால் இந்த நான் சொன்னக்கூடிய ஆலயத்துக்கும் இந்த பிரார்த்தனையும் செய்யும் பொழுது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலே 2 வீடு உண்டு.
இங்கே இருக்கக்கூடிய வீடு புதுசாக மேற்கு பார்த்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பை எந்திர சனி பகவான் கொடுப்பார். அதன் மூலயமாக ஆனந்தம் அடைவீங்கள், அபிவிருத்தி அடைவீங்கள். உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் என்றும் தங்குக.